ஹாய் சில்ட்ரன், பிரைஸ் த லார்ட். உங்களை எல்லாரும் பார்ப்பதில் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, நேராக ஸ்டோரிக்கு போயிடலாம். சரி சரி சில்ட்ரன், நீங்கள் எதுக்காக பயப்படுவீங்களா? தனியாக இருக்கும்போது உங்களுக்கு எதாவது பயம் இருக்கா? இல்லை இருட்டை கண்டா பயமாக இருக்கா? இருட்டுக்குள்ளே எப்படா பாத்ரூம் லைட்டை போட்டு போகிற வரைக்கும் ஐயோ அது இருட்டாக இருக்கே, எப்படா நம்ம போகிறது, யாராவது ஹெல்ப்பு கூப்பிடுங்களா? அப்படி யாருக்காவது அப்படி இருக்கா? அப்படி உள்ளவங்களுக்காக தான் இந்த மெயினாக ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஓகே, ஹெலன்னு ஒரு குட்டி பாப்பா இருந்துச்சு. ஹெலன் அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ஸ்கூலில் ஒரு பயங்கர ஒரு டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்காங்க. எதை பற்றினா பேய் பிசாசை பற்றி. பேய் பிசாசு அசுத்தாவி அப்போ அதுங்களை பற்றி இந்த அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சேர்ந்து பயங்கரமாக டிஸ்கஷன் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அது பேசிட்டு வரும்போதே ஹெலன்கிற பாப்பாவுக்கு ஐயோயோ பயங்கர ஒரு இருதயத்தில் ஒரு பயம் வந்துருச்சு. சரின்னு வீட்டுக்கு வந்ததும் நைட்டு படுத்திருக்காங்க. தூக்கமே வரல. இருட்டை கண்டா ஏதோ ஒரு உருவம் இருக்க மாதிரி இருக்குது, ஐயோ ஏதோ ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது, கண்ணை மூடுனா பயமாக இருக்குன்னு லைட்டை போட்டே வச்சு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் பிளாங்கெட்டை போத்திட்டு இருந்தாலும் இப்படியே கண்ணை முழிச்சு பார்த்துட்டு பயந்துட்டே இருந்தாப்புல. உடனே நைட்டு ஃபுல்லாக தூங்கலை ஹெலன். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காலையில் விடிஞ்சிருச்சு. உடனே காலையில் இருந்துச்சு ஸ்கூலுக்கு கிளம்பணும்ல. அம்மாட்ட சொன்னால் அம்மா சொல்கிறாங்க, கிளம்பு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, என்னம்மா பண்ணுற, ஹெலன் எல்லாம் எடுத்து வை அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அம்மா ஒன்றுமே அதை காதில் வாங்கலை சொல்கிறத. உடனே ஸ்கூலுக்கு வந்ததும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டு, ஏய் பிள்ளைங்களா வேண்டாம், இதை பற்றி பேச்சு பேசாதீங்க, எனக்கு நைட்லாம் தூக்கம் இல்லை, எனக்கு இதை நினச்சி பயமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹெலன் வந்து பயங்கரமாக பயந்துட்டு பேசிகிட்டு இருந்தா. அவன் மட்டும் தான் பயந்தான்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. எல்லோரும் இதை நினச்சிட்டு இருட்டுக்குள்ளே போக பயமாக இருக்குது, தனியாக இருக்க பயமாக இருக்குது, தூங்கலை, எல்லோரும் பயந்துட்டு இருந்தாங்க. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, சரி இன்றைக்கி ஸ்கூல் முடிச்சுட்டு நம்ம சண்டே ஸ்கூல் அக்கா இருக்காங்களா அவங்ககிட்ட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பர்மிஷன் கேட்டு சண்டே ஸ்கூலில் அக்கா கிட்ட போகிறாங்க. அங்கே போனதும் அக்கா இந்த மாதிரி நாங்கள் எல்லாம் பயந்துட்டுருக்கோம் அப்படின்னோடனே, நீங்கள் எதை பற்றி பேசுனீங்க, என்ன காரியத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு அந்த அக்கா கேட்குறாங்க. சண்டே ஸ்கூல் அக்கா கேட்டதும் நாங்கள் சொல்கிறாங்க, நாங்கள் இந்த மாதிரி பேய் பிசாசு இந்த அசுத்த ஆவிகள் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அதான் நாங்கள் பயந்துட்டோம்னே. அடடடடா, நீங்கள் இதை பற்றியா நீங்கள் இப்படி பயந்துட்டு இருந்தீங்க? நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? இப்படி ஒரு சொடக்கு விட்டா ஒரு செகண்டில் இந்த உலகத்தையே இந்த பூமியை அழிச்சிருவார். அதே இன்னும் ஒரு சொடக்கு விட்டா புதுசாக இன்னும் அற்புதமாக இந்த புதுசாகவே கிரியேட் பண்ணிடுவார், உருவாக்கிடுவார். அப்படிப்பட்ட தேவன். நீங்கள் வந்து சூப்பர்மேன் பார்த்துருக்கீங்களா? அதை விட்ட பவர்ஃபுல்லான காடு தான் நம்ம காட். பிசாசு பேய் பிசாசு எல்லாமே ஆண்டரை பார்த்து நடுங்கும். நம் தேவன் பெரியவர், அவர் எங்கே இல்லை நமக்குள்ளே தான் இருக்கார். நீங்கள் பிசாசுக்கு பயப்படாமல் இருங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சண்டே ஸ்கூல் அக்கா சொல்கிறாங்க. உடனே ஒன்று சரிங்கக்கா, நீங்கள் சொல்கிறபடி நாங்கள் தைரியமாக இருக்கோம், ஏசப்பா பெரியவர், ஆமாம் நாங்கள் அதை பற்றி நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னே. அது மட்டும் இல்லை, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு பைபிள் வசனத்தை வாசிச்சுட்டு நல்லா வாயில் அறிக்கை எடுங்க, கர்த்தர் நல்லவர்னு அறிக்கை எடுங்க, நல்ல சத்தம் போட்டு கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் இது பண்ணிவிட்டு படுத்திங்கன்னா நீங்கள் நல்லபடியாக தூங்குவீங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படின்னு சண்டே ஸ்கூல் அக்கா சொல்கிறாங்க. சரி இவங்க போகிறாங்க 1 வீக் அதே மாதிரியே சண்டே ஸ்கூல் அக்கா சொன்னபடி அவங்க செய்யலான்னு போகும்போது அப்போ அந்த பசங்க அந்த சண்டே ஸ்கூல் அக்கா சொல்கிறாங்களே பைபிள் வசனம் ரீட் பண்ணணும், எங்களுக்கு தான் பைபிள் வசனம் ரீட் பண்ண தெரியாது அப்படின்னோடனே, நான் போன வாரம் எடுத்தல ஸ்டோரி சொன்னல, வசனம் சொல்லி கொடுத்தல, அந்த வசனத்தை வீட்டில் நீங்கள் 3 தடவை நல்ல சத்தமாக வசனத்தை சொல்லி கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர்னு சத்தமாக சொல்லிட்டு நீங்கள் படுங்க.
உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொன்னதும் அதே மாதிரியே ஒரு வாரம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ரொம்ப சமாதானமாக அவங்க வந்து நல்லா இருந்துச்சு, எங்களுக்கு சமாதானமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஒரு தடவை ஹெலனுக்கு தூங்கிட்டு இருக்கும்போது திரும்ப இந்த பிசாசு கனவுல வரான். வந்ததுமே பிசாசு, ஏய் ஹெலன், இப்போ என்னை பார்த்தா பயம் இல்லையா? நான் வந்திருக்கேன் பாரு அப்படின்னோடனே ஹெலன் பார்த்ததுமே அந்த ஒரு யாரோ ஒருத்தர் ஹெலனோட காதில் சொல்கிற மாதிரி இருக்குது, நீ உனக்கு சொல்லி கொடுத்தல, நீ அதை வாயில் சொல்லுன்னு சொல்கிற மாதிரி. உடனே ஹெலன் உஷாரிப்பாயிட்டா. உடனே கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் ஒருவரே நல்லவர், கர்த்தர் நல்லவர் நல்லவர் சத்தமாக சொல்ல கர்த்தர் மகத்துவம் உள்ளவர், கர்த்தர் அனாதி ஞானம் உள்ளவர், அவர் பெரியவர்னு சொல்லும்போது இந்த பிசாசு, இல்லை நீ அப்படி சொல்லாத, எனக்கு அது கேட்கவே ரொம்ப அருவருப்பாக இருக்குது, எனக்கு கேட்கவே ரொம்ப இதாக இருக்குது, நீ அப்படி சொல்லாத சொல்ல இவ சொல்லிக்கிட்டே இருக்கா. பிசாசு ஓடி போயிடுச்சு. உடனே ஹெலனுக்கு பயங்கர சந்தோஷம். அடுத்த நாள் ஓடி போய் அந்த சண்டே ஸ்கூல் அக்காட்ட, அக்கா நீங்கள் சொல்லி கொடுத்தபடி கர்த்தர் நல்லவர்னு சத்தம் போட்டு நான் வாயில் சொன்னேன்னா அந்த பிசாசு ஓடி போயிடுச்சுன்னே. அப்போ தான் அந்த அக்கா சொன்னாங்க, ஆமாம் வசனத்தில் ஒன்று இருக்குது, நம்ம வந்து யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்குறோம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்ன பிள்ளைங்களா, உங்களுக்கு தான் சொல்றேன். யாக்கோபு சாப்டர் 4 வேர்ட் 7 என்ன சொல்லியிருக்கு? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. அது மாதிரி அந்த தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து வசனத்தை வாயில் அறிக்கிடும்போது பிசாசு நம்மக்கிட்ட வரவே முடியாது. நம்ம ஆண்டவரோட பிள்ளைங்க, நம்ம ஜெபம் பண்ணி வேதத்தை வாசித்து நம்ம ஆண்டவரை துதித்து ஆராதிக்கும் போது நம்மக்கிட்ட பிசாசு நெருங்கவே முடியாது. அப்போ அவளுக்கு பயங்கர சந்தோஷம். ஹெலனுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் போய் சொல்கிறா, எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பி. என்ன சில்ட்ரன், இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம வந்து நல்ல ஆண்டவரை துதிச்சு பாடணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஜீசஸ், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி நம்ம நல்ல ஆண்டவரை துதிக்கணும். அடுத்து பைபிள் வசனத்தை நம்ம வாயில அறிக்கையிடணும், சத்தமாக சொல்லணும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு, அதாவது தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது பிசாசு நெருங்கவே முடியாது. நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம ஆண்டவர் ஒருத்தருக்கு தான் பயப்படணும், வேற யாருக்கும் பயப்படக்கூடாது. நம்ம ஆண்டருக்கு பிரியமானபடி ஜெபம் பண்ணவும் வேதத்தை வாசிக்கவும் ஆண்டவர் துதித்து ஆராதிக்கும் போது நமக்கு எல்லாம் நம்ம வாழ்க்கையில் பயமே இருக்காது. நம்ம தைரியமாக இருப்போம். நம்ம வாழ்க்கை எல்லாம் ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மளை பலப்படுத்தி நடத்துவார். என்ன சில்ட்ரன், நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுவீங்களா? இனி பயப்பட மாட்டீங்களா? இனி தனியாக இருக்கும்போது பயப்பட மாட்டீங்களா? இனி இருட்டை கண்டா பயப்பட மாட்டீங்களா? எல்லா நேரத்திலும் ஏசப்பா நம்ம கூட இருக்காரு. அந்த நினைவோட நீங்கள் அப்படியே உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் நடக்கும்போது ஆண்டவர் உங்கள் கூட இருக்காரு. நீங்கள் எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. ஓகே சில்ட்ரன், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென்.